Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் நெற்பயிர்களை மஞ்சள் நோய் தாக்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஸ்ரீமுஷ்ணம் அருகே நாச்சியார்பேட்டை, சாந்தாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்துள்ளனர். உரம், பூச்சி மருந்து தெளித்த நிலையில் நெல் பயிரின் இலைகள் மஞ்சள் நிறத்தில் நோய் தாக்கி பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி வேளாண் துறையிடம் இதுகுறித்து முறையிட்டும் எந்த பயனும் ஏற்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ரயில்வே கேட் 30 நிமிடத்திற்கு மேலாக திறக்கப்படாமல் இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த நாள் என்பதால் அதிக அளவில் வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் 6 ரயில்கள் அடுத்தடுத்து சென்றதால் ரயில்வே கேட் 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மூடப்பட்டிருந்தது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்ததால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் ரயில்வே கேட் கீப்பரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து சென்ற அரசு பேருந்தில் மின் விளக்குகள் எரியாததால் செல்போன் வெளிச்சத்தில் நடத்துனர் டிக்கெட் கொடுத்த அவலம் அரங்கேறியுள்ளது. ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்றது. பேருந்தில் மின் விளக்குகள் எரியாததால் நடத்துனர் செல்போன் டார்ச்சை பயன்படுத்தி டிக்கெட் வழங்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெரும்பாலான அரசு பேருந்துகளில் மின் விளக்குகள் ஒளி குறைந்து காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 3 வயது சிறுவனை தெருநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த பிரதாப் என்பவர் குடும்பத்துடன் ஓசூரை அடுத்த நாகொண்டப்பள்ளியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் இவருடைய 3 வயது சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிய போது அப்பகுதியில் இருந்த தெருநாய் சிறுவனை கடித்து குதறியதில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்தாததால் சிறுவர்கள் தெருவில் விளையாட முடியாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் மாம்பழத்திற்கு போதிய விலை கிடைக்காததால் இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கருக்கும் மேல் மாங்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. காதர், இமாம் பசந்த், சப்பட்டை, கிளிமூக்கு, மல்கோவா, செந்தூரம் போன்ற உயர் ரக மாம்பழங்கள் அதிகம் இப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மாங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்கக் கோரியும் மாங்காய்களுக்கு தர விலை நிர்ணயம் செய்வதுடன் மாம்பழ கூழ் தொழிற்சாலை ஏற்படுத்தி தரக்கோரியும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே 28 ஆண்டுகளாக குழந்தையாகவே இருக்கும் மகளுக்கு உதவிட கூலி தொழிலாளி கோரிக்கை விடுத்துள்ளார். புலிராஜக்காப்பட்டி பெரியார் காலனியில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி காளியப்பன். அவரது 28 வயதான முழு மாற்றுத்திறனாளியான 3வது மகள் முழு உடல் வளர்ச்சியின்றி குழந்தையாகவே உள்ளார். இதனால் அவருக்கு தேவையான அனைத்தையும் காளியப்பனை செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இத்தகைய நிலையில் தனது மகளுக்கு அரசு வீல் சேர் வழங்கவும் வீடு வழங்கவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுதாசினி வயசு 28 வயசு ஆகுது. நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருக்கின்றோம். எங்களுக்கு மாதம் ஊனமுற்ற மாட்டுக்கு ஒரு முதியோர் காசு மாதம் 2000 கொடுக்குறாங்க. அதே பத்த மாட்டுக்கு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் போக முடியல, வர முடியல. பிள்ளைய பார்த்துட்டு வீட்டிலே தான் இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுத்தா என் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை ஓட்டிக்குவேன். எங்களுக்கு கட்டா குறைச்சாங்க. பிள்ளைய பார்த்துட்டு எங்கேயும் போக முடியல, நடக்காது, பேசாது. 28 வயசுக்குள்ள சின்ன குழந்தை மாதிரி இருக்குது எங்களை. அது கவர்மெண்ட்டில்